பிக் பாஸ் லைவ்ல வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பவித்ரா பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிறைய பேரோட டான்ஸை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்படியே நான் ஒரு ஃபயர் விட்ட மூமெண்ட்னா பவித்ரா அப்படின்றத என்ன பொறுத்தவரை இன்னைக்கு ஷோ ஸ்டீலர் ஆஃப் த டான்ஸ் ஷோ அப்படின்னா அது பவித்ரா தான். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை பத்தி நம்ம பேச போறோம். அடுத்து மங்கத்தாடா அப்படின்ற மாதிரி சிவகுமாரோட டான்ஸு அதையும் பார்க்க போறோம். நிறைய பேர் மிஸ்டு கால் ஓட்டிங் எத்தனை போடலான்ற கேள்வி கேட்குறீங்க. அடுத்தது ஓட்டிங் அன்அஃபிஷியல் எப்படி போடணும்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மிட் வீக் எவிக்ஷன், இது எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ணிடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஓட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஒரு கமெண்ட் வந்திருந்தது எனக்கு, என்னன்னா நீ வியூஸுக்காக தானே போடுற, நீ இதுக்காக தானே போடுற அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அந்த பணப்போட்டி மேட்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் போது ஆக்சுவலா அது கமெண்ட் வந்துட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்ததுக்காக தான் அதை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணது. ஓகேவா, அதை நம்பிராதீங்கன்ற மாதிரி சொல்றதுக்கு தான் அது கிளாரிட்டி கொடுத்தேன். அதுங்காட்டியுமே வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாலுமே நீ வியூஸ்க்காக பண்ற, இதுக்காக பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கமெண்ட்ல வந்ததால் மட்டும் கிளாரிபிகேஷன் போடப்பட்டதுன்றதை தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட். அடுத்து பவித்ரா முகுந்தா முகுந்தா சாங் ஃப்ரம் தசாவதாரம். அதில் குறிப்பாக அசீன் வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐயர் வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி அதில் வந்து அழகாக பண்ணாங்க. அதில் செம்மையாக பண்ணாங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றும் சரி. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா பவித்ராவோட எக்ஸ்பிரஷன் இருக்குங்க, நெயில் பண்ணிட்டாங்க. நெயில் பண்ணாங்க. அந்த சாங்குக்கும் அவங்க அந்த பரதநாட்டியம் ஸ்டெப்பு போட்டதாக இருக்கட்டும், அந்த ஸ்மைலிங் ஃபேஸு, ரியாக்ஷனு வேற மாதிரி. அது வந்து ஒரு கூஸ் பம் மொமெண்ட் மாதிரியே இருந்துச்சுன்ற பவித்ராவோட டான்ஸும் அந்த சாங்கு கூட மேட்ச் பண்ண விதம் வேற லெவல். அது எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெயில்டு, மெய் சிலிர்க்க வச்ச, ஏகப்பட்ட வார்த்தைகள் போட்டுக்கலாம். அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம், மெய் சிலிர்க்க வச்சேன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நெயில்டு பர்ஃபார்மன்ஸ் பவித்ரா அப்படின்றது. ஆனால் டாஸ்க் பீஸ்ட்னா டாஸ்க் பீஸ்ட் தாங்க. என்ன டாஸ்க் வேணாலும் கொடுங்க. பிசிக்கல் டாஸ்கா, எண்டூரன்ஸ் டான்ஸா, டான்ஸா, ரோலா, எல்லா இடத்துலயும் நான் கில்லிடா அப்படின்ற மாதிரி கலக்குறாங்க. போங்க பவித்ரா, வேற மாதிரி பவித்ரா. என்ன பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு வரல, ஆனா அதுலயும் நீங்க வேற மாதிரி இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உங்க ரேஞ்சே வேற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதுங்க. அதை மட்டும் பண்ணிட்டு பயங்கரமா கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ண தெரிஞ்சுட்டா எங்கேயோ இருப்பாங்க பவித்ரா. பட் இன்னைக்கு பயங்கரம். இன்னைக்கு ஷோ ஸ்டீலர் பவித்ரா 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 ஆணித்தனமாக நான் சொல்லிக்கிறேன். அதுல குறிப்பா ஃபயர் 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 அப்படின்றதான் எனக்கு தோணுது பவித்ரா பொறுத்தவரையும். அடுத்து மங்காத்தாடா அப்படின்ற கேட்டகரியில் சிவகுமார் டான்ஸ், அதில் ஒரு இன்ட்ரோ சீன் ஒன்று வந்தாங்க பார்த்தீங்களா. ரெண்டு பேர் சைடில், ஒரு பக்கம் சிவகுமார் ஆட, இந்த பக்கம் தர்ஷா குப்தா, இந்த பக்கம் ரியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கூட வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டார். நல்லா, ஆனால் அவர் நல்ல டான்ஸருங்க. நான் ரிவ்யூலாம் பண்ணியிருக்கேன். பிபி ஜோடிகளில் டான்ஸ் ஆடி ரிவ்யூ பண்ணி டைட்டில்லாம் வாங்கியிருக்காரு அவர், நான் பார்த்துருக்கேன். பட் அந்த மங்காத்தா ஸ்டெப்புன்னும் போது எப்படி இந்த கையை இப்போ நான் மேலே காமிச்சேன், அப்படி கீழே காமிக்க வேண்டியது. நான் ரவீந்தருக்கு மேலே காமிச்சேன், அப்படி கீழே காமிச்சிட்டு அப்படி பணத்தை தூக்கி போடுற ஸ்டெப்ஸு, ஒரு ரோலிங் மூமெண்ட்டு, இந்த சைடு ஒரு ரவுண்ட்ஸு, இதுதான் அவருடைய மூமெண்ட்டாக இருந்தது. பட் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி தானே ஸ்டெப்ஸ் போட முடியும் அப்படின்ற தான் பார்க்குறேன். பரவாயில்ல, நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல, ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ண முடிஞ்சது அப்படின்றது வேணா அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து நீலாம்பரியில் ஃபீலாம்பரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி பயங்கரமான பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீலாம்பரி வந்து என்ன பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்குறேன். போன சீசன் நீலாம்பரிலாம் வேற மாதிரி இருக்கும். இந்த சீசன் நீலாம்பரி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, இது ஒரு பக்கம். ஓகே, இது டான்ஸ்ல இப்பதான் நடந்த மூமெண்ட். அடுத்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் திரும்பவும் வருது மக்களே. நான் தெளிவா சொல்றேன், மிட் வீக் எவிக்ஷன் இன்னைக்கு இல்ல. பவித்ரா எவிக்ட் ஆக போறாங்க, பவித்ரா இதாக போறாங்கன்னு கமெண்ட்ல நானும் பார்த்தேன். ஸோ ஐ மீன் எக்ஸாக்ட் உண்மையை சொல்லணும்னா பவித்ரா ஓட்டுல லோவா இருக்காங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அன்அபிஷியலையும் சரி அபிஷியலையும் சரி பவித்ராவோட ஓட்டுகள் ரொம்ப கம்மியா இருக்குன்றது தான் நமக்கு வந்து தகவலுமே சரி, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனா மேபி ஓட் புஷ் பவித்ராக்கு இருக்கும். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ப்ரோமோல போட மாட்டேங்கிறாங்க. எப்படி பவித்ரா ஆடுறதெல்லாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு, அதெல்லாம் ப்ரோமோல போட மாட்டாங்க. எது தேவையில்லையோ அதெல்லாம் ப்ரோமோல போறாங்க. சிவா அது தேவையா, அது ஏன் போட்டாங்க? அந்த அளவுக்கு பெருசா இல்ல, பவித்ரா அது போட்டிருக்கலாம்ல. சோ அதுலயே ஒரு விதமான இது சொல்ல வராங்க நான் பாக்குறேன். இது ஒரு பக்கம். மிட் வீக் எவிக்ஷன் இன்னைக்கு கிடையாது மக்களே, மேபி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கிடையாதுன்றது உறுதியான தகவல். அடுத்து நிறைய பேர் ஓட்டு மிஸ்டு கால் ஒன்னா எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 10 ஓட்டுகள் போடலாம், ஒரு 10 ஓட்டுகள் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரா இருந்தாலுமே டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல போயிட்டு பிக் பாஸ் அப்படின்ற பிக் பாஸ் தமிழ்னு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஓட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஓட்டை போய் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டு கால்ல போயிட்டு உங்க வீட்டில் எத்தனை ஃபோன் இருந்தாலுமே சரி ஒவ்வொரு ஃபோன்லையுமே 10 மிஸ்டு கால் கொடுத்து ஓட்டை பதிவு பண்ணிடுங்க. அந்த ஓட்டு போறது முக்கியம். ஹாட் ஸ்டார்
ஸ்டார்ல போட்டு இதுல விட்டாலும் வேஸ்ட், இதுல விட்டு அதுல போட்டாலும் வேஸ்ட். எதுல போட முடியுமோ எதெல்லாம் போட முடியுமோ எல்லாத்துலயும் ஓட்டு போட்டு பதிவு செய்து கொண்டே இருங்கள் மக்களே அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இது ஒரு பக்கம். அன்அபிஷியலா வந்து தமிழ் கிளிட்ஸ் அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க போட்டு பதிவு பண்ணிக்கலாம். இதுதான் ஓட்டு போடுறதுக்கான ப்ராசஸ். இதுல யாருக்குமே பாரபட்சமோ பாவமோ பாத்துறாதீங்க. உங்க கண்டஸ்டன்ஸ் அந்த ஃபினாலேல இருக்கணும், அவங்க அதுக்கு போகணும்னா உங்க கண்டஸ்டன்ஸை தவிர்த்து வேற யாருக்குமே போடக்கூடாது. இந்த 12 நாள் 10 நாள் இருக்கிற 10 நாளும் முழுக்க முழுக்க அவங்களுக்கு மட்டுமே ஓட்டிங் பண்ண வேண்டும் அப்படின்றதோட வீடியோ முடிச்சுக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.